மாணவர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது பல்லுறுப்புக்கோவைகள். பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பல்லுறுப்புக்கோவைனா நமக்கு பல உறுப்புகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதுதான் பல்லுறுப்புக்கோவையோட ஜென்ரல் ஃபார்ம். பல்லுறுப்புக்கோவையோட ஜென்ரல் ஃபார்ம் இந்த இருக்கு பாருங்கள், இப்படி இருக்கும். P of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. a2 x power x squared plus a1 x plus a0 அப்படின்ட்டு இருக்கும். அதாவது வேற ஒன்றும் கிடையாது. அங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஒரு பல்லுறுப்பு. அதாவது இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. அதாவது வேரியபிள்ஸ் இந்த இருக்குல்ல, 4x squared 2x square 4x cube 2x square plus 3y plus 6 அப்படிங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். அதாவது இதில் பாருங்களேன், நமக்கு இந்த முக்கியமாக பல்லுறுப்புக்கோவையில் முக்கியம் என்ன கண்டிஷன்னா, அந்த வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாறி அந்த எக்ஸு ஒய் அந்த வேல்யூவோட பவர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அதாவது ப்ளஸில் தான் இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது. சரியா? ஃப்ராக்ஷன் பின்னமாக இருக்கக்கூடாது, தசம பின்னமாக இருக்கக்கூடாது, ரூட்டில் இருக்கக்கூடாது. சரியா? இந்த மாதிரி முக்கியமாக அதான் கண்டிஷன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் பல்லுறுப்புக்கோவை. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த அட்டவணையை பாருங்கள். இதில் எதெல்லாம் பல்லுறுப்புக்கோவை, எது பல்லுறுப்புக்கோவை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்டவணையில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் பவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸோட பவர் ஒய்யோட பவர் ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு தான் இருக்குது. எல்லாமே ப்ளஸ் நம்பரில் தான் இருக்குது. அதாவது பவர் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளஸ் நம்பராக தான் இருக்குது. சரியா? அதனால் இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. அடுத்ததை எடுத்துக்கோங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பவர் மைனஸில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் பவர் -4 அப்படின்ட்டு இருக்குது. அதனால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்ததை பாருங்கள், இங்கே பவர் ப்ளஸ் நம்பரில் தான் இருக்குது, எம் ஸ்கொயர். இதில் எக்ஸ் ஆர் ஸ்கொயர்டு, ஆர் தான் இங்கே மாறி இங்கே பாருங்க, இந்த ஆர் கீழே இருக்கு. இதை மேலே நம்ம கொண்டு போகணும்னா ஆர் பவர் -1 மாறும். சரியா? அப்போ நெகட்டிவ்ல வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள் டினாமினேட்டரில் கீழே வந்தால் கூட அதை மேலே கொண்டு போது நெகட்டிவாக மாறிடும். அதனால் அதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 6 இதுலேயும் பாருங்கள், ரூட்டில் இருக்குது. அந்த வேரியபிள் ரூட்டில் இருக்குது. அப்படி ரூட்டில் இருந்தாலும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. இதில் பாருங்கள், அடுத்தது வேரியபிள் நம்பர் தான் ரூட்டில் இருக்குது. வேரியபிள் எல்லாமே இதெல்லாம் வேரியபிள்ஸ் அப்படி தானே, பிங்கிறது தான் வேரியபிள், அது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது. அதனால் பல்லுறுப்புக்கோவை. அடுத்ததை பாருங்கள், என் பவர் 4/5 பின்னமாக இருக்குது. அப்போ இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. சரியா? இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது. இதை அப்படியே நான் சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த அட்டவணையை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.